தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் சம்பத் வளவன், விடுதலை சிறுத்தை கட்சி செங்கம். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு பல பழமொழிகள் விட்டு சென்றிருக்கிறார்கள். அதில் ஒரு பழமொழி, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். இந்த பழமொழிக்கு இப்பொழுது சொந்தக்காரராக விளங்கிக் கொண்டிருப்பவர் அன்புக்குரிய அண்ணன் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் என்ற பெயரில் தமிழ் தேசியம் என்ற போர்வையில் பாஜகவின் முகமுடியை அணிந்து கொண்டு ஆர்எஸ்எஸ்ஸின் கைகுலியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அண்ணன் சீமான் அவர்கள். ஏன் இந்த பழமொழிக்கு அவர்கள் பொருத்தமானவர் என்றால், எப்பொழுது எந்த மேடையில் பேசினாலும் அவர் ஆபாசமான வார்த்தைகள் பயன்படுத்தாமல் பேசியது கிடையாது. எதற்கெடுத்தாலும் நீ பெரிய மயிரா, நீ ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்தவனா என்று பேசுவது. தமிழக அரசியல் தலைவர்களே இப்படி ஒரு நாகரிகமற்ற முறையில் மேடை பேசுவது அண்ணன் சீமான் அவர்கள்தான். இதை ஒரு மேடை சீரழிவாக ஏற்படுத்தியவர். ஆனால் இன்றைக்கு அவர் விதைத்த வினை அவரையே அறுக்க வைத்திருக்கிறது. எப்படி என்றால், திராவிட கழக தோழர் அவர்கள் மேடையில் ஒரு அண்ணன் சீமான் அவர்களை அநாகரிகமற்ற முறையில் பேசினார், ஆபாசமான பேசினார் என்பதுதான் இப்பொழுது தமிழக அரசியலில் பரபரப்பாக பேசி கொண்டிருப்பது. இப்படியெல்லாம் ஒரு மேடை கலாச்சாரத்தை சீரழிவு செய்தது மிகப்பெரிய பங்கு அன்புக்குரிய அண்ணன் சீமான் அவர்களுக்கு உண்டு. மனித நேயத்துடன் மனித குலத்திற்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்த தமிழ் மொழிக்காகவும் தமிழருக்காகவும் எங்கெல்லாம் இன்னல்களும் துன்பங்களும் துயரங்களும் ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் நேரிலும் சென்றும் குரல் கொடுத்தும் வருகின்ற ஒரு மகத்தான தியாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை மேடை நாகரிகமற்ற முறையில் ஏற்போற்று மூர்த்தி ஒருமையில் பேசியிருக்கிறார். அதையெல்லாம் அன்புக்குரிய அண்ணன் கண்டிக்காமலும் ஊக்கப்படுத்தியும் இருக்கிறார். அதனால்தான் இப்பொழுது அவர் விதைத்த வினை அவரையே அறுக்க வைக்கிறது. தன்வினை தன்னை சுடும் என்பார்கள். அப்படிதான் அண்ணன் சீமான் அவர்களை அவர் செய்த தன்வினை தன்னை சுட்டிருக்கிறது. அண்ணன் சீமான் அவர்களுக்கு நான் மிகப்பெரிய ஒரு அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சார்பாக நான் வைக்கிறேன். லட்சோப லட்ச சிறுத்தைகளின் சார்பாக வைக்கிறேன். இனிவரும் காலங்களில் மேடையில் நீங்கள் பேசும் பொழுது அநாகரிகமற்ற முறையில் பேசுவதை தயவுகூர்ந்து தவிருங்கள். ஏனென்றால் தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமிக்க அரசியல், மேடை நாகரிகத்தை கட்டி காத்த அரசியல். இந்த மேடை நாகரிகத்தை இன்றைக்கு சீரழிவை, மிகப்பெரிய சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆபாசமான முறையில் நோக்கி சென்று கொண்டிருக்கிறதான் மிகப்பெரிய பங்கு உங்களுக்கு தான். இனிவரும் காலமாவது அதை சீரழிவிலிருந்து காக்க உங்களால் முடிந்த அளவுக்கு முயற்சி செய்யுங்கள்.